ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் பார்க்கக்கூடிய மிகவும் முக்கியமான பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுமார் 15 மாதங்களுக்கு பிறகு கும்பராசிக்கு செல்லக்கூடிய செவ்வாய் பகவானால் ஒரு சில ராசிக்காரங்க நல்ல ஒரு தொழிலில் முன்னேற்றத்தை பார்க்க போகிறாங்க. அப்படிப்பட்ட அந்த 3 ராசிக்காரங்க யார் யார், செவ்வாய் பகவானுடைய சிறப்புகள் என்ன அப்படின்றத எல்லாத்தையும் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும், நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாக நவ கிரகங்களின் தளபதியாக கருதப்படக்கூடியவர்னா அது செவ்வாய் பகவான் தாங்க. அதுவும் வேத ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் பகவான் என்றாலே தைரியம், வீரம், வலிமை ஆகியவற்றின் காரணியாகவே பார்க்கப்படுறாரு. கிரகங்களில் செவ்வாய் பகவான் மட்டும் 45 நாட்களுக்கு ஒரு முறை தன்னுடைய ராசியை மாற்றி அமைத்துக்குவார். இந்த நிலையில் செவ்வாய் மேசம் மற்றும் விருச்சிக ராசிகளுக்கு அதிபதியாகவும் காணப்படுறாருங்க. இப்படிப்பட்ட செவ்வாயினுடைய நிலையில் நிறைய மாற்றங்களானது ஏற்படும் பொழுது அதனுடைய தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்படும். இந்த நிலையில் செவ்வாய் கும்ப ராசியில் சுமார் 15 மாதங்களுக்கு பிறகு தற்போது நுழைய இருக்காரு. இதன் மூலமாக கும்பராசியில் நுழையும் செவ்வாயினுடைய தாக்கம் அனைத்து ராசிகளிலுமே காணப்பட போகுது. இருந்தாலுமே கூட குறிப்பிட்டு 3 ராசிக்காரர்கள் இந்த இடப்பெயர்ச்சியால் திடீர் பண வரவையும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பார்க்க போகிறாங்க. அந்த 3 ராசிக்காரங்க யார் யார் அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த 3 ராசிகளில் உங்களுடைய ராசியும் ஒன்றாக இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் முழுமையாக பாருங்கள். 1500 ரூபாய் மதிப்பு கொண்ட ஒரிஜினல் கருங்காலி மாலை நம்ம கிட்ட 1100 ரூபாய் மட்டுமே. பாலிஸ்டர் மாலையும் நம்ம கிட்ட இருக்கு. 8 mm பாலிஸ்டர் மாலை வேணும்னா 1400 ரூபாய் வரும். கேஷ் ஆன் டெலிவரி நம்ம கிட்ட கிடையாதுங்க. ரொம்ப நம்பகத்தமையா தினமும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. மாலையிலேயே பல வகை இருக்குங்க. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி மாலை இந்த ரேட்டுக்கு உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காதுங்க. கான்டாக்ட் 88 70 10 75 27. நவகிரகங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய் கிரகம் பாவ கிரகமாக இருந்தாலுமே கூட சுப கிரகங்களுடைய பார்வையும் சேர்க்கையும் அதன் மேலே இருந்துச்சு அப்படின்னா அந்த கிரகம் நமக்கு நன்மைகளை மட்டும்தாங்க செய்யும். செவ்வாய் தோஷம் பலரது வாழ்க்கையில் திருமணம் நடைபெறுவதில் மிகப்பெரிய தடையை ஏற்படுத்தி கொடுக்குது. ஒருவருடைய ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் வலுவான நிலையில் இருந்தார் அப்படின்னா அது அவர்களுக்கு மிகப்பெரிய யோகத்தையும் தசா புத்தியில் நிறைய நன்மைகளையும் பெற்றுக் கொடுக்குங்க. செவ்வாய் வலிமையானவராக இருந்தால் உடம்பில் வேகமான இரத்த ஓட்டம் கண்டிப்பாக காணப்படும். இதனால் பார்ப்பதற்கு அவர்கள் மிகவும் சுறுசுறுப்பாகவும் காணப்படுவாங்க. கூடவே செவ்வாய் பலம் குன்றி இருந்தாங்க அப்படின்னா அவர்களுக்கு நோய் தாக்கமானது அதிக அளவு காணப்படும். இது இயல்பாக அனைவரும் அறிந்த ஒரு விஷயம்தாங்க. ஜாதகத்தில் சந்திர பகவானும் செவ்வாயும் இணைவது சந்திர மங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சந்திரன் வளர்பிறை சந்திரனோடு சேர்ந்து இருந்தால் செவ்வாய் தசை சந்தோஷமாகவே போகுங்க. மேலும் செவ்வாய் பூமி காரகனாக இருப்பதால் வீடு நிலம் வாங்குவதற்கு ரொம்ப உதவி செய்வார். வீடு நிலம் கட்டிடம் போன்றவற்றை எல்லாமே நம்ம கட்ட முடியுங்க. மேலும் வருமானம் மிகப்பெரிய லாபத்தை எல்லாம் பெற்றுக் கொடுக்கும். இதே போல ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் நல்ல நிலையில இருந்து செவ்வாய் திசையானது இருந்தது அப்படின்னா ஒருவருக்கு நடக்கக்கூடிய பட்சத்தில் தைரியம் அவரிடம் அதிகமாகவே காணப்படுங்க. சகோதரர்களால் நிறைய நன்மைகள் அவங்களுக்கு நடக்கும். செவ்வாய் பகவான் இரத்தத்திற்கு காரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. சுபத்துவம் பெற்ற செவ்வாய் மருத்துவம் பொறியியல் படிக்க செவ்வாய் பகவான் ரொம்பவே உதவி செய்வார். சீருடை அணியக்கூடிய அதிகாரமிக்க பதவியை இவர் பெற்றுக் கொடுப்பாருங்க. IPS IAS பணிகளை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ரொம்பவே மிகப்பெரிய சக்தி வாய்ந்த கிரகம்னா அது செவ்வாய் கிரகம் தான். மேலும் செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் ஆண் தன்மையுள்ள கிரகம்னு சொல்லுவாங்க. அதாவது ஆண் தன்மையுள்ள கிரகமான செவ்வாய் கடகம், சிம்மம், தனுசு, மீனம் ஆகிய லக்கணங்களில் பிறந்தவங்களுக்கு நன்மைகளை மட்டுமே செய்வாருங்க. நட்பு கிரகங்கள் நன்மைகளை மட்டுமே செய்யும். செவ்வாய் இவர்களுக்கு மிகப்பெரிய நண்பர். தன்னுடைய திசையில் நன்மை செய்யக்கூடியவர். மேசம் விருச்சகம் லக்கணங்களில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் மிகப்பெரிய கோபத்தை எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு. இதே போலதாங்க ஒருவருடைய பிறந்த ஜாதகத்தில் செவ்வாய் நீச்சம் பெற்று இருந்தாலோ பாவ கிரகங்களுடைய சேர்க்கையோடு இருந்தாலோ பாவிகளுடைய பார்வையால் பலம் குன்றி இருந்தாலோ நிறைய நோய்கள் தாக்குங்க. ஒரு வீட்டில் அடிக்கடி தீ விபத்து ஏற்படும். ஒருவருக்கு வெட்டுக்காயமானது அடிக்கடி ஏற்படும். இதற்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் பலம் குன்றி இருப்பது தான். மேலும் மின்சாதனங்கள் கூட அடிக்கடி பழுதாகும். தலைமுறையாக இரத்தத்தில் உண்டாகக்கூடிய நோய்களாக இரத்த சோகை, இரத்த புற்றுநோய், கல்லீரல் மூலம் உண்டாகக்கூடிய நோய்கள், உடல் உணர்வற்று போவது, அதிக உஷ்ணத்தால் உடலில் கொப்பளம் ஏற்படுவது,
மண்ணீரல் பாதிப்பு, ஆயுதங்களால் உடல் சிதைவு ஏற்படுவது, கெட்டுப்போன உணவால் ஏற்படக்கூடிய நோய்கள், மருந்து பொருட்கள் ஏற்படக்கூடிய பாதிப்பு, தவறான சிகிச்சையால் மரணிப்பது போன்ற நோய்களுக்கும் செவ்வாய் பகவானே காரகத்துவராக காணப்படுறாரு. இது போல செவ்வாய் பகவானை பற்றி இன்னும் நிறைய விஷயங்களானது காணப்படுதுங்க. இருப்பினும் கூட செவ்வாய்க்கு உரிய மிகப்பெரிய கடவுள்னா அது முருகப்பெருமான் தான் சொல்லுவோம். அதனால் முருகப்பெருமானை நீங்கள் தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க. உங்களுடைய அத்தனை விதமான பிரச்சனைகளும் கண்டிப்பாக தீர்ந்து போகும். மேலும் இந்த நிலையில இவ்வளவு பலன்களை எல்லாம் அள்ளி கொடுக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறாரு. இந்த வகையில சுமார் 15 மாதங்களுக்கு பிறகு கும்பராசிக்கு செல்லக்கூடிய செவ்வாய் பகவானால மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும், வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றத்தையும், தொழில்ல மிகப்பெரிய லாபத்தையும் அடையக்கூடிய ராசிகள்ல முதலாவதா இருக்கக்கூடியது மேசம் ராசி தாங்க. மேசம் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 11வது வீட்டிற்கு செவ்வாய் பகவான் தற்போது செல்ல போறாரு. இதனால இந்த ராசிக்காரர்களுடைய வருமானத்துல ஒரு நல்ல உயர்வானது கண்டிப்பாக ஏற்படும். மேலும் நீண்ட நாட்களாக சிக்கி இருக்கக்கூடிய பணம் கூட தற்போது உங்களுக்கு கைக்கு சேரும். இந்த இடப்பெயர்ச்சிக்கு பின்பு நிச்சயமாக பண வருமானத்துல நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்க பார்க்கலாம். நிதிநிலை வலுவடைந்து காணப்படும். இது வரைக்கும் வேலை கிடைக்காம கூட கஷ்டப்பட்டுட்டு இருக்கலாம், இல்லை செய்யக்கூடிய தொழில திருப்தி இல்லாமல் இருக்கலாம், அதன் மூலமாக வருமானம் கம்மியாக கூட கிடைச்சிருக்கலாங்க. இந்த செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சிக்கு பிறகு மேசம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக அடைய போகிறீங்க. மேலும் தங்களுடைய சிறப்பான செயல்திறனின் மூலமாக நல்ல வளர்ச்சியை பெறுவீங்க. இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குழந்தைகளால் சில நல்ல செய்திகளும் பெற்று மகிழ்ச்சியாக வாழக்கூடிய அற்புதமான ஒரு அமைப்பையும் யோகத்தையும் செவ்வாய் பகவான் உங்களுக்கு கொடுக்க போறாரு. 45 நாட்களுக்கு ஒரு முறை தன்னை இடப்பெயர்ச்சி செய்யக்கூடிய கிரகமான செவ்வாய் கிரகம் தற்போது 15 மாதங்களுக்கு பிறகு கும்பராசிக்கு செல்ல போறாரு. இப்படி கும்பராசிக்கு செல்லும் பொழுது மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்துறாருங்க. அந்த வகையில் இரண்டாவதாக மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தையும் லாபத்தையும் அடையக்கூடிய ராசிக்காரங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஷப ராசிக்காரங்க தான். ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 10வது வீட்டிற்கு செவ்வாய் பகவான் செல்ல போகிறாரு. இதனால் இந்த ராசிக்காரர்கள் வேலை மற்றும் வியாபாரத்தில் நல்ல ஒரு வெற்றியை பெறுவீங்க. வியாபாரிகள் உங்களுடைய வேலையில் நல்ல முடிவுகளை எல்லாம் பெற்று மகிழ்ச்சியாக இருக்க முடியும். பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றத்தை கண்டிப்பாக பார்க்கலாங்க. நீண்ட நாட்களாக வேலை தேடிக்கொண்டிருந்தா இந்த பெயர்ச்சிக்கு பிறகு நிச்சயமாக ரிஷபராசி நேயர்களுக்கு ஒரு நல்ல வேலையானது தேடி வரும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ராசி என்னன்னா கும்பராசி தாங்க. கும்பராசிக்கு முதல் வீட்டிற்கு செவ்வாய் பகவான் செல்ல போறாரு. இதனால இந்த ராசிக்காரர்களுடைய நம்பிக்கையானது தற்போது அதிகரிக்கும். உங்களுடைய ஆளுமையில நல்ல மாற்றம் கண்டிப்பாக தெரியுங்க. சிறப்பான நிதி நன்மைகளை பெறுவதற்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியான முறையில் பயன்படுத்திக்கோங்க. கூடவே திருமணமாகாமல் இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு தகுந்த வாழ்க்கை துணை கிடைக்கும். மேலும் திருமணமானவர்களுக்கு இதுவரைக்கும் வாழ்க்கை துணையுடைய ஆதரவு இல்லாமல் இருக்குது அப்படின்னா இந்த டைமுக்கு அப்புறமா அவங்களுடைய முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்குங்க. கூடவே நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் அதில் ஒரு சிறப்பான அம்சத்தையும் மாற்றத்தையும் நிச்சயமாக பெறுவீங்க. கும்ப ராசிக்குள்ள நுழையக்கூடிய செவ்வாய் பகவானால் இந்த 3 ராசிக்காரர்கள் வாழ்க்கையிலும் மிகப்பெரிய யோகத்தை அடைய போகிறாங்க. என்னதான் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாலுமே கூட ஒரு சில கிரக அமைப்புகள் நமக்கு ஒரு முழுமையான ஆதரவை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில் தாங்க இதுவரைக்குமே எவ்வளவோ கஷ்டங்களை சந்தித்து இருக்கக்கூடிய இந்த ராசி நேயர்களுக்கு தற்போது இந்த பயிற்சி முழு ஒத்துழைப்பையும் கொடுக்க போகுது. செவ்வாய் பகவானுக்கு உரிய கடவுளாக முருகப்பெருமான் தாங்க பார்க்கப்படுறாரு. அதனால வாழ்க்கையில் நல்ல ஒரு நிலம் வாங்கணும், வீடு கட்டணும், நல்ல ஒரு வேலை கிடைக்கணும், இது போன்ற சிறப்பான அம்சங்கள், குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கு, திருமண தடை நீங்குவதற்கு போன்ற அனைத்து விதமான விஷயங்களுக்கும் நீங்கள் முருகப்பெருமானை தொடர்ந்து வழிபாடு செய்துட்டு வரலாம். நிச்சயமாக முருகன் அவனுடைய அருளின் மூலமாக நமக்கு நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாரு. இந்த ஒரு பதிவின் மூலமாக 15 மாதங்களுக்கு பிறகு பயிற்சியாகக்கூடிய செவ்வாய் பகவானால் 3 ராசிக்காரங்க சிறப்பான அம்சங்களை பெற போகிறாங்க. அந்த 3 ராசிக்காரங்க யார் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை அந்த 3 ராசிகளில் உங்களுடைய ராசியும் ஒன்றாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. கூடவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஆன்மீகம் சார்ந்த அரிய வகை தகவல்களானது தினந்தோறும் வீடியோக்களை பதிவேற்றம் செய்துட்டு இருக்கோம். இன்னும் நம்ம சேனலை நீங்கள் பார்க்கல அப்படின்னா சேனலை விசிட் பண்ணி வீடியோக்களை எல்லாம் பார்த்து பயன்பெற்றுக்கோங்க.
கூடவே இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்களை உங்களுடைய நண்பர்களோடும் உறவினர்களோடும் மறக்காம வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம்.